எக்கச்சக்க சத்துக்கள் நிறைந்த இந்த குடைமிளகாய் வச்சு சூப்பரான சிம்பிளான சட்னி வந்து பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அது கூடவே உளுந்தப்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வந்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயும் பச்சை மிளகாயும் ஈக்குவலா நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே தேங்காய் வந்து சின்ன சின்ன சில்லா எடுத்திருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்து ஒன்னாவே நான் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் அதுக்கப்புறமா சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க தக்காளி கூட வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து புளிப்புக்கு வந்து புளி தான் வந்து நீங்க சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம குடமிளகாயை அந்த உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். அதை வந்து கம்ப்ளீட்டா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி நீங்க வந்து அரைச்சிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.